என்றும் புலிப்பாணி என்ற ஜோதிட தலைப்பை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சிம்மராசியில் பிறந்த அன்பு நெஞ்சங்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய பதிவில் வர இருக்கும் ஆணி மாதத்தின் கிரக நிலைகளும் அதனுடைய பலன்களையும் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் என்று இப்போது பார்க்கலாம். சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவான். இவர் பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறாங்க, லாபஸ்தானத்தில். எப்படின்னு கேட்டிங்கன்னா, தனம், குடும்பம், கல்வி, செல்வாக்கு ஸ்தானத்துக்கும் லாபஸ்தானத்துக்கும் அதிபதியாகிய 2ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதியாகிய புதன் பகவானும் 3ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் அதிபதியாகிய சுக்கிர பகவானும் இணைந்து, இந்த மூவரும் இணைந்து உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாங்க. இப்படி இருக்கிறதுனால இந்த புதன் பார்த்திங்கன்னா ஆட்சி பெற்று இருப்பது ரொம்ப சிறப்புங்க. நீங்கள் செய்யும் தொழிலில் மிகப்பெரிய லாபத்தை மட்டுமே நீங்கள் பார்ப்பீர்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த சுக்கிர பகவானும் சூரிய பகவானும் இணைந்திருப்பது, உங்களுடைய ராசி அதிபதியும் அதாவது ஜீவனஸ்தானத்தின் அதிபதியாகிய சுக்கிர பகவான் இணைந்து இருப்பது, எத்தனையோ வேலை வாய்ப்புகள் உங்கள் இல்லம் தேடி வரப்போகுதுங்க. எத்தனையோ பேர்த்துக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை நீங்கள் தரப்போகிறீர்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த 4ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் அதிபதியாகி நிலமகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்துல பாகிஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாங்க. இப்படி இருக்கிறதுனால செவ்வாய் திசை இப்பொழுது உங்களுக்கு நடந்துன்னா அதுவும் ஆட்சி பெற்று சஞ்சாரம் பண்ணுறாங்க. இப்படி இருக்கிறதுனால இந்த செவ்வாய் திசை இப்போ உங்களுக்கு நடந்துன்னு வச்சுங்களேன், எத்தனையோ இடம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க, நல்ல நல்ல வண்டி வாகனங்கள் கூட நல்ல ஒரு அமைப்பில் வாங்குகிற மாதிரி ஒரு நல்ல அமைப்பாக இருக்குதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, 5ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் அதிபதியாகிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறார். அதாவது தொழில் ஸ்தானத்தில் 10ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறாங்க. இப்படி இருக்கிறதுனால அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை செல்வாக்கு ஸ்தானத்தை இந்த குரு பகவான் பார்க்குறாருங்க. அதுவும் 4ஆம் இடத்தையும் பார்க்குறாருங்க, 6ஆம் இடத்தையும் பார்க்குறாங்க. இப்படி இருக்கிறதுனால இந்த குரு திசை இப்பொழுது உங்களுக்கு நடந்துன்னு வச்சுங்களேன், அதாவது தொழில்ஸ்தானம் ஒரு மிகப்பெரிய உயர்ந்த அந்தஸ்தான நிலைக்கு செல்ல போகுதுங்க இந்த ஆணி மாதத்தில். அடுத்தது பார்த்திங்கன்னா, 6ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் அதிபதியாகிய சனி பகவான் 7ஆம் இடத்துல ஆட்சி பெற்று சஞ்சாரம் பண்ணுறாங்க. இப்படி இருக்கிறதுனால இந்த சிம்மராசியில் பிறந்தவர்கள், அதாவது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் தாமதம் ஏற்பட்டு கொண்டிருந்தால் சனி திசை இப்பொழுது உங்களுக்கு நடந்துன்னு வச்சுங்களேன், அதாவது நல்ல நல்ல வரன்கள் உங்கள் இல்லம் தேடி வரப்போகுதுங்க. நல்ல மன வாழ்க்கை அமையப்போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் நல்ல குடும்பஸ்தானம் அமையப்போகுதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, 8ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்காருங்க. இதை எடுத்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்தையும் பார்த்துட்டோம், 10ஆம் இடத்தையும் பார்த்துட்டோம். இந்த 2ஆம் இடத்துல சந்திர பகவானும் கேது பகவானும் சஞ்சாரம் பண்ணுறாங்க. இந்த சந்திர பகவான் பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்துக்கு அதிபதி, அதாவது அயன சயன ஸ்தானத்துக்கு அதிபதியாகி சுபபரிய ஸ்தானத்துக்கு அதிபதியாகி சந்திர பகவான் 2ஆம் இடத்துல கேது பகவானோடு இணைந்து சஞ்சாரம் பண்ணுறாங்க. இப்படி இருக்கிறதுனால சந்திர திசை இப்போது உங்களுக்கு நடந்துன்னு வச்சுங்களேன், உங்கள் இல்லத்தில் எத்தனையோ சுபகாரியங்கள் நடக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் எத்தனையோ வண்டி வாகனங்கள் கூட நீங்கள் வாங்குவீங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் எத்தனையோ நல்ல நல்ல பலன்கள் இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆணி மாதத்தில் நடக்கப் போகிறது. மேலும் இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் அனைவரும் எல்லா செல்வங்களையும் பெற்று நலமோடு வாழ வேண்டுமென்று அந்த ஆண்டவனை வணங்கி வாழ்த்துகின்றேன். இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சிம்மராசியில் பிறந்த அன்பு நெஞ்சங்களுக்கும் எனக்கு மிகப்பெரிய ஆதரவை தருவீர்கள் என்று நம்புகின்றேன். மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிப்பாணி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.